பேசுவோமா? உங்களால முடிஞ்ச எல்லாருமே முழங்காலாம். யாரும் தொலைஞ்சு போறதில்ல. எழுச்சிற்காக நம்ம எழுந்து வந்திருக்கிறோம். எல்லாருமே சொல்லுவோமா? எழுச்சிற்காக நம்ம எழுந்து வந்திருக்கிறோம். இசப்பா எழுந்து கட்டுவோமா? விடுத்து இசப்பா ஒவ்வொரு பேரும் ஆயத்தமா இருக்கிறோம். நன்றி அந்த எங்க வாழ்க்கையில எத்தனை விசுவாசத்தினால இருப்பாங்க. நிரப்பி இருக்கீங்க இசப்பா. எங்களோடு இருந்தவரே இசப்பா கடந்த ஒவ்வொரு ஆண்டு 2021, 22, 23, 24 அந்த இத்தனை ஆண்டுகளாகவும் நடத்தவே ஊழியத்தை நடத்துவதற்காக நன்றி சொல்லுவோமா? எத்தனை நன்றி சொல்லுங்க ஆண்டவரே. நன்றி உங்களுக்கு நன்றி. எத்தனை பேர் சொல்லிக்கிறீங்க? எல்லாரும் விசுவாசத்தோடு சொல்லுவோமா? எல்லாரும் விசுவாசத்தோடு சொல்லுவோமா? நம்ம எவ்வளவு சூழ்நிலை வந்தாலும் எந்த சூழ்நிலை வந்தாலும் நம்ம தேவன் நம்மளோட விட்டு அழகானவருங்க. நமக்கான ஊழியத்தை கொடுத்திருக்காரு. அவர் எவ்வளவு நல்லவர். யாருக்கோ கொடுத்திருக்கலாம், எந்த இடத்துல கொடுத்திருக்கலாம். ஆனா மகன் நீ இந்த ஊழியத்தை செய், ஒன்னால் முடியாது, நான் உன்னோட இருக்கிறேன்னு சொல்ல தேவனை நம்ம நம்பி விசுவாசிப்போமா? அல்லது எத்தனை சொல்லுங்க. சொல்லி செய்த நன்மைகள் ஆயிரம் காரம் கட்டி பாடிடுவோம். தேவனுக்கு 1000 நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவேன். கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவோம். தேவனுக்கு 1000 நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவேன். தேவனுக்கு 1000 நாமங்கள் நம்ம எதை சொல்லி பாடுவோம். அவர் நமக்கு செஞ்ச நன்மைகள் ஒன்றா இரண்டா நன்மைகள் நமக்கு அதிகமாக செஞ்சிருக்காரு. எல்லாரும் விசுவாசத்தோடு எல்லாரும் வாழ்க்கை பேசலாம். யாருக்கும் தனியாக தடை போடல, யாருக்கும் முடியல. ஆண்டவர் சுதந்திரமா தெரிவிக்க சொல்லிருக்கிறாரு. அவரோட நாமத்தை நம்ம பேச மாட்டோமா? நம்ம இருக்காத போக மாட்டோம், இருக்காத நம்ம பேசுவோம். அவர் பல சுதந்திரமா நமக்காக சிறுவையில சொன்னாருங்க, நமக்காக வாழ்க்கையை அர்ப்பணிச்சாருங்க. நமக்காக செஞ்சு அவருக்காக ஒரு வாழ்க்கை பேச மாட்டோமா? ஆண்டவரே நன்றி சொல்லுங்க. இந்த 2025 கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி. இந்த 2025 முதல் குடிக்காத கொடுத்ததுக்காக நன்றி சொல்லுவோமா? நன்றி அப்பா. வந்திருக்க ஒவ்வொரு குடும்பத்துக்காக நான் ஜெபிக்கிறோம், சோதிக்கிறோம். அப்பா குடும்பத்திற்கு ஒவ்வொரு பேரும் உங்களை அன்பை ருசிக்க வந்திருக்கிறாங்கப்பா. உங்க அன்பை நேசிக்க வந்திருக்கிறப்பா. நன்றி. நீ பட்டணத்திலும் ஆட்சிவதிக்கப்பட்டிருப்பா, வெளியிலும் ஆட்சிவதிக்கப்பட்டிருப்பான்னு சொல்லி வசனம் சொல்கிறது. ஒவ்வொரு நாளும் ஆண்டு பட்டணத்தில் ஆட்சிவதிச்சிருப்பா, வெளியில் ஆட்சிவதிச்சிருப்பான். எங்கேயும் கைவிட பண்ண மாட்டேன். விசுவாசிக்கிறவங்க ஆமே சொல்லலாமா? சொல்லலாமா? ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரும் எலும்பும் அவருக்கு விரோதமாக எலும்பும் உன் கத்தர்கள் கத்தர் உனக்கு முன்பாக முறிய அடிக்கும்படி எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். கத்தர் முன்பாக செல்கிறார். தைரியமா இருக்கிற நன்றி சொல்லுவோமா? இந்த நன்றி இருப்பா விசுவாசிக்கிறவங்க சொல்லுவோமா? நன்றி யாரும் நிப்பாட்ட வேண்டாம். யாரும் வந்து நிப்பாட்ட போடுறீங்களா? நம்மளோட தேவன் நமக்கு தெரிந்த நன்மைகளை பற்றி நம்ம எப்படியும் அவங்க பேச போறோம், எப்படி பேச போறோம். நல்லவரைய நன்மை அது கோடி உண்டு. அப்பா நீங்க செய்த நன்மை அது கோடி உண்டு. நினைத்து பார்க்கும் உள்ளம் அது எனக்கு இல்லை. நினைத்து பார்க்கும் உள்ளம் அது எனக்கு வேண்டுமே. அப்பா நீங்க செய்த நன்மை
அது கோடி கோடி அப்பா நீர் செய்த நன்மைகள் அது கோடி கோடி. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுவோம். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? உங்க வாழ்க்கையில் எத்தனை நன்மைகள் ஒன்னா ரெண்டாய் யோசிச்சு பாருங்க. ஒன்றா இரண்டா இயேசு நமக்காக செய்த நன்மைகள் கோடி கோடிங்க, கோடி கோடிங்க. இந்த உலகத்துல தாய் வயிற்றுல உருவாக்கும் முன்னே நான் தெரிஞ்சுக்கிட்ட சொன்ன டாக்டர் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இது கண்ணுக்கு போல ஒரு பாதத்தில் சொன்ன தேவன் உன்னை தொழிலாளர் கண்ணுக்கு தொழிலாளர் சொன்ன தேவன் விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் நன்றி சொல்றீங்க ஆண்டவருக்கு? என்னை நோக்கி கூட்டு நான் உனக்கு சொல்ல இருக்கிறேன் சொன்ன கர்த்தர் நாமத்தில் எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? நல்லவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்க வாழ்க்கையில நல்லவரே நீங்க எப்போது கூட இருக்கீங்களப்பா. தாய் உன்னை மறந்தாலும் புத்தர் உன்னை மறந்தாலும் அதை மறக்க மாட்டாருங்க. அவர் உங்களை மறப்பாரா? நமக்கு நன்றி சொல்லுவோமா, நன்றி சொல்லுவோமா? வாழ்க்கையில எத்தனை விஷயங்கள் தடைப்பட்டு போயிருக்கலாம், எத்தனை விஷயம் நம்ம முயற்சி பண்ணி போயிருக்கலாம். ஆனா அவர் சொல்லிட்டாருன்னா அவர் சொன்னதை செய்யும் வரை கைவிடவே மாட்டார். விசுவாசிகளோட கருத்தை ஆண்டவர் நன்றி சொல்லுவோமா, நன்றி சொல்லுவோமா? அவர் ஒருபோது கையில இருந்தார். இந்த வருஷம் 25வது வருஷம் வந்திருக்கிற 25வது வருஷம் ஆண்டவர் சொல்கிறார் உனக்கு ஒரு ஊழியக்காரன் இருக்கிறான். நீங்க எல்லாரும் எழுந்து வா. எல்லாரையும் மனதில் என்னால முடியும், நீ நடத்தா முடியும். இது எதுவுமே இல்ல ஆண்டவர் கொடுத்த வார்த்தை. நீ நடத்த நான் கூட இருக்கேன், நீ போ, நான் பின்னாடி வரேன். நிறைய பேர் ஆசிரியர் சொல்லு. எல்லாரும் வந்து எழுந்து கட்டுங்க. இதுதான் என்னுடைய ஆசை சொல்றாரு. எழுந்து கட்டுவோம். எல்லாரும் சேர்ந்து இயேசுவுக்காக ஜெபிப்போம், இயேசுவுக்காக ஊழியம் செய்வோம். இயேசுவுக்காக எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசுவுக்காக எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நன்றி நன்றி நன்றி. எங்கோ நான் வாழ்ந்து அறியாமல் சொல்லுவோமா? எங்கோ நான் வாழ்ந்து அறியாமல் அனைத்து புத்தகங்கள் கொடுத்து அனைத்து புத்தகங்கள் கொடுத்து மாற்றிவிட்டே. நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. நன்மைகள் நன்மைகள் அப்பா பிதாவே அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. அப்பா பிதாவே அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. அவங்களோடு இருக்கிறாங்க. நன்றி சொல்லுவோம். இருக்கிறார் கர்த்தர் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார், கீழாகாமல் மேலாகுவார் சொன்னார். நன்றி சொல்லுவோமா? கலந்தட்டி நன்றி சொல்லுவோமா? நன்றி சொல்லுவோமா? உன் வாழ்க்கையை நம்ம எல்லாம் இருக்கலாம், உனது வயிற்று தப்பு இருக்கலாம், சுற்றிருக்க வாழ்க்கையை கொஞ்சம் கடந்து இருக்கலாம். ஆனா சொல்றாரு நாளை வாழாக்காமல் தலையாக்குவேன் சொல்லுது. நன்றி சொல்லுவோமா? எத்தனை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நன்றி 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 நன்றியோடு இருக்கிறோம்ப்பா. இந்த பிரச்சனை பிரச்சனை நாங்க வந்திருக்கிறோம்ப்பா. நீங்களே தேவன், நீங்களே ஆசீர்வதிங்க. பலப்படுத்துற தேவன் நீங்களோடு இருக்கிறீங்களே. உங்களுக்கு நன்றி 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 அப்பா. உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உங்களுக்கு ஸ்தோத்திரம். நல்லா எல்லாரும் பிடிப்போமா? சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன், உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன்,
தஞ்சமானிரே, என் கோட்டையானிரே, என் நஞ்சமானிரே, என் நஞ்சனானிரே, என் தஞ்சமானிரே, என் கோட்டையானிரே, என் துருகமானிரே, என் நண்பனானிரே. உங்க பிரசனத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசனத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். அவருடைய சமூகத்துல எனக்கு குறைவில்லாம வாழ்ந்துருங்க. அவர் நினைக்கும் போது உங்களுக்கு ஒரு குறையும் வராது. நீங்க அவருடைய பிள்ளைங்க விசுவாசிக்கிறீங்க. அப்பா நான் உங்க பிள்ளைன்னு சொல்லுங்க. அப்பா நான் உங்க பிள்ளை. அந்த எந்த குறையும் வராது. எந்த சூழ்நிலை நாங்கள் எழுதி நிற்போம். எந்த சூழ்நிலை எழுதி நிற்போம். எத்தனை பேர் விசுவாசத்தோட அந்த நீங்க கொடுத்த நாட்களுக்காக நன்றி சொல்லுங்க. எத்தனை பேர் இன்னும் விசுவாசமா இருக்கீங்கன்னா நீங்க சொல்ல ஆண்டவர் சொல்ல வார்த்தை சொல்ல போனா ஊழியர் செய்ய ரெடியா இருக்கீங்களா? ஆண்டவருக்காக ஊழியர் செய்ய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டாருங்க. எல்லாத்துக்கும் நிறைய நன்மைகள் கிடைக்குது. எனக்கு எல்லாம் போச்சு. நிறைய சந்தோஷமா இருக்காங்க. நிறைய பண வசதி இருக்கு. நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு இருக்கு. ஆனா எனக்கு இல்லையே நீங்க நினைக்காதுங்க. ஆண்டவர் உங்களை சிங்காசனத்தின் மேல உட்கார வைக்கிறார். என் மகனே என் மகளே வா, என்னோட நான் ஒரு பெரிய அற்புதத்தில் செய்யறாரு. காத்திருந்தால் போதும். ஆண்டவர் செய்யக்கூடிய காரியங்கள் ஒரு நாள் சொன்னதை செய்யும் போது அவர் ஒரு நாள் கைவிட மாட்டாங்க. ஒரு நாள் உங்களுடைய நம்பிக்கை மின் போக கூடாது. நீங்க எந்த சுற்றிட்டு வரலாம். உங்க சுற்றி இருக்கிறவங்க யாராவது சொல்லலாம், நீ ட்ரை பண்ண கவர்மெண்ட் போதும் சொல்லலாம். ஆனா உங்களோட சொல்றேன், ஆண்டவர் உங்களோட சொன்ன வார்த்தை காப்பாற்றுவாங்க. மிளங்காட்டு எழுதுறாருங்க. ஜெபத்தோட தெரியுங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. உங்க சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் உங்களை பாதுகாத்திருக்கிறாரு. அதுக்காக நன்றி சொல்லுவோமா? நன்றி வச்சுது, நன்றி வச்சுது, நன்றி வச்சுது. அப்பா நீங்க லைஃப்ல நன்றி வச்சு கூட இருக்கீங்க. நாங்க எவ்வளவு யாருமே இல்லாம நாங்க தந்தையில நின்றுருக்கோம். அப்பா நாங்க என்ன செய்ய போறோம் தெரியாம நின்றுருக்கோம். அந்த ஒரு அதுக்காக உங்களுக்கு சோதனம். ஆனா அந்த சுச்சுவேஷன்லயும் நான் ஒரு துணை நிற்கிறேன்னு சொன்ன தேவன். நீங்க மகனே மகளே என்று பேர் சொல்லி அழைத்த தேவன். உனக்கு நன்றி, உனக்கு நன்றி. உங்களுக்கு சோதரம் சோதரம் சோதரம். இந்த ஊருக்கு தந்ததுக்காக நன்றி. இந்த பேர்ல தந்ததுக்காக நன்றி. ஒவ்வொரு பேரும் ஊழியத்தை செய்ய ஆயத்தமா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஊழியத்தை செய்ய ஆயத்தமா ஊழியத்திலிருந்து ஒவ்வொரு நபர்களும் தனித்தனி குடும்பத்தில் எல்லாரும் யாரும் தனித்தனி கிடையாது. எல்லாரும் ஒரே குடும்பமா ஆண்களுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அனைத்து ஆத்மாக்களை இன்னும் நம்மளுடைய குழுல பெரிய பெரிய லீடர்ஸும் வரக்கிறோம். ஆயத்தமா இருக்கிறோம். ஆண்கள் வரதா இருக்கிறார். நம்மளால முடியும். உன்னால் முடியும் சொல்லிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்மளால எல்லாம் கூட உன்னால் கூடாத காரியம் எதுவுமே இல்ல. ஆண்டவருடைய பிள்ளைக்கு முடியாத காரியங்கள் எது இருக்கா? பிசாசு வச்சா எதுனா நடக்குது. ஆண்டவர் வச்சா முடியாதா? கிடையாது. நமக்காக தன் உயிரை கொடுத்த ஜீவனை கொடுத்த தேவன் நமக்காக வந்திருக்கிறாரு. இரண்டாம் வருகைக்குள் ஆண்டவர் வர்றதுக்குள்ள ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு செகண்ட் யார் வேஸ்ட் பண்ணாம ஆண்டவருக்கு நினைக்கிறாரு. யார் வேஸ்ட் பண்ணாம ஆண்டவருக்காக ஊழிச்சிருவோமா? அனைத்து மக்களும் மனதில் வைப்போமா? ஆண்டவரே நன்றி நன்றி. வருகிற நாட்கள் ஒவ்வொரு நாட்களிலும் புது புது மக்களா நம்ம இருக்கிறோம். தெரிஞ்சுக்கிறோம். ஒரு நாட்கள் எல்லாம் ஆண்டவர் நம்ம கொடுத்த நாட்கள். சில பேர் இந்த நாட்கள் இல்லாம போயிருக்கலாம். சில பேர் உடம்புக்கு ஆட்சிகள் இருக்கலாம். சில பேர் வந்து ஏதோ ஒரு கவலையில இருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களை அப்படி இருக்கிறாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் உங்களை விட்டல. என் மகனை என் மகளை வானோடு கேட்க சொன்ன தேவன் ஒருபோது உங்களை கைவிட மாட்டாங்க. அங்கே எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நன்றி 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 சுவாமி. அப்பா நீங்களும் கூட இருக்கீங்க, கனப்படுத்திருக்கீங்க, வழி நடத்திருக்கீங்க. அதுக்கான நன்றி சுவாமி. நீங்கள் ஒவ்வொரு பேரையும் ஆட்சி வைங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆட்சி வைங்க. அந்த ஜெபம் எதுவா இருந்தோம் அந்த நீங்க பலப்படுத்துங்க. நீங்க தொழில் நடத்துங்க. எல்லாருக்கும் உங்களை கரம் நடத்துங்க. நீங்களே ஆட்சி வைங்க.